தரமான காட்டன் புடவைகளை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம கடைக்கடையாக ஏறி அலைஞ்சு திரிஞ்சு வந்த காட்டன் புடவைகள் கொஞ்ச நாட்கள்லேயே சுருங்கி போய் பழைய துணி மாதிரி ஆகிடும். கடைகளில் கடைக்காரர்கள் காட்டும்போது பார்த்திங்கன்னா காட்டன் சேலைகள் எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால நம்மளுக்கு அவங்க காட்டும்போது அது நல்ல சேலை, இது தரம் குறைந்த சேலைங்கிறது நம்மளுக்கு தெரியாது. ஸோ நம்ம பார்க்கும்போதே சரியாக எடுத்துக்கணும். எப்போவுமே பார்த்திங்கன்னா கைத்தறி காட்டன் புடவைகள் தான் சரியான சாய்ஸாக இருக்கும். காஞ்சிபுரம், பெங்கால், மங்களகிரி, ராஜஸ்தான் இந்த மாதிரி காட்டன்கள் எப்போவுமே பளிச்சு லுக் தரும். அகலம் குறைவாக இருந்தாலும் சுருங்காது. அயன் தேவையில்லை. டார்க் கலர்களை விட எப்போவுமே காட்டன் சாரீஸ் எடுக்கும்போது லைட் கலர் தான் பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா நிறம் வெளுக்கிற தன்மை டார்க் கலர்களில் அதிகம். நம்ம என்ன தான் காஸ்ட்லியானதாக எடுத்தாலும், என்ன தான் தரம் நிறைந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துகிட்டு வந்தாலும் கண்டிப்பாக அந்த கலர் போயிடும். அதே மாதிரி புடவைகளை சரியாக பராமரிக்காவிட்டாலும் சீக்கிரமே சுருங்கி போயிடும். அடிக்கடி துவைக்காமல் 2 தடவை பயன்படுத்தினதுக்கு அப்புறமா துவைக்கலாம். எப்போவுமே ஃப்ரெஷ் வாஷ் செய்யக்கூடாது. புடவையோட ஷைனிங் போயிடும். அப்படிங்கிறதுனால வாஷிங் மிஷினை தவிர்க்கிறது நல்லது. நல்ல தரமான கஞ்சியை மைல்டாக பயன்படுத்தினா பல வருடங்கள் தாண்டியும் பளிச்சுன்னு இருக்கும். மேலும் இந்த மாதிரி தகவல்களை தெரிஞ்சுக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.